ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கடல் சார்ந்த சில முக்கியமான தகவல்களை இங்கே பார்க்கலாங்க. இந்த பூமிக்கு மேலே இருக்கிற கடலில் உள்ள தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணி ஏறத்தாழ 380 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. அன்னைக்கு உருவான தண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இந்த பூமிக்கு மேலே என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இயற்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி உட்கட் அமைப்புகள் கடலுக்கு கீழேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா சிகரம், குன்றுகள், நதிகள், ஓடைகள், இந்த மாதிரி இயற்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே கடலுக்கு கீழேயும் இருக்குது அப்படின்னு நமக்கு அறிவியல் சார் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணதில் கடல் ஒரு புரியாத புதிர், அது நமக்கு இன்னும் ஏகப்பட்ட தகவல்களை கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ கடலினுடைய ஆழத்தை பார்த்தோம்னா நம்ம இந்தியா ஒட்டி உள்ள இந்து மகா சமுத்திரம் தாங்க இந்தியன் ரீஜனில் மிக ஆழமான பகுதி. அதேமாரி அதாவது இந்த எர்த்தில் மிகவும் ஆழமான கடல்னு சொன்னால் பசிபிக் மகா சமுத்திரம். அந்த பசிபிக் மகா சமுத்திரத்தில் உள்ள மரீனா ட்ரென்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடம் பிலிப்பைன் தீவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் அது இருக்குது. அது சேலஞ்சர் பாயிண்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த மரீனா ட்ரென்ச்சோடைய பகுதியை சேலஞ்சர் பாயிண்ட்னு கூட சொல்லுவாங்க. இப்போ கடல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கடல்லேருந்து நம்ம தண்ணிக்குள்ளே போகிறோம். கடல்லேருந்து நம்ம தண்ணிக்குள்ளே போகும்போது நம்மளுடைய எடை கூடும். எடைகள் கூடும்போதும் அதே நேரத்தில் கடலின் ஆழத்துக்குள்ளே போக 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 ப்ரெஷர்கள் கூடிக்கிட்டே போகும். ஏன் இந்த மாதிரி கடலின் ஆழத்தில் போகும்போது ப்ரெஷரும் மனிதனுடைய எடைகளும் கூடுது அப்படின்னா, மேலே இருக்கிற கடலினுடைய ஒட்டுமொத்த தண்ணியும் எல்லா பகுதியிலிருந்து நம்மளுடைய உடலை ஆக்கிரமிப்பு பண்ணுறனால அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த கடல் ஆராய்ச்சியாளர்கள் கடலை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, கடல் ஜோன்ஸ் சொல்லுவாங்க. ஜோனை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, 200 மீட்டர் வரைக்கும் லிட்டில் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 மீட்டர்லேருந்து ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் பைத்தல் ஜோன் சொல்லுவாங்க. இந்த 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் அபைசல் ஜோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கடலின் உட்பகுதியை ஃபுல்லாக ஹடோல் ஜோன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கடலில் அழுத்தத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போ கடலை எப்படி ஜோனை பிரிச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடலில் சுழி ஏற்படும். இந்த சுழியில் சிக்கின கப்பல் எதுவுமே மீண்டு வர்றதுக்குரிய வாய்ப்புகளே கிடையாதுங்க. இப்போ சுழி எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, குறுங்கடல், சின்ன கடல், இந்த மாதிரி இடங்களில் கடலினுடைய தண்ணி அதிகமாக இருக்கும். ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் சுழிகள் ஏற்படுது. பெரும்பாலான சின்ன சின்ன கப்பல்கள் இந்த இதில் சிக்கிச்சுன்னா மீண்டு வர்றது கஷ்டம். ஆனால் பெரிய கப்பல்களே சிக்கினாலும், இந்த சுழியில் சிக்கினாலும் மீண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடலில் சுனாமி வருது. இந்த சுனாமி கடலினுடைய ஒரு கரையை பக்கம் தான் தாக்குது. இது கடலினுடைய மறுபக்கத்தையும் தாக்குமா? அதாவது ஒரு கரையில் தாக்கப்பட்ட அலை ரிவர்ஸ் ஆகி கடலில் உள்ள போய் திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரையை தாக்குமா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. 2011 ஜப்பானில் ஏற்பட்ட ஒரு சுனாமி. அந்த சுனாமியினால் பாதிக்கப்பட்ட அந்த கடற்கரையிலிருந்து அடிக்கப்பட்ட பொருள்கள், சுனாமினால் பாதிக்கப்பட்ட அந்த கடற்கரையிலிருந்து கடல் அலைகளால் எடுக்கப்பட்ட பொருள்கள் எல்லாமே வட அமெரிக்காவின் மேற்கு கரையோரத்தில் 2 மாதங்களுக்கு அப்புறம் ஒதுங்கிச்சு அப்படின்னு சொல்லி கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கரையை பாதித்த சுனாமி அலைகள் மறுபக்கத்தில் இருக்கிற கரையும் தாக்கும். ஆனால் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகி போகிற அலைகள் ஒரு பக்கத்தை தாக்கிட்டு, ஒரு கடற்கரையை தாக்கிட்டு ரிவர்ஸ் ஆகி போகிற அலைகள் பெரும்பாலும் இந்த காற்று மற்ற தடைகளால் தடுக்கப்படுவதனால் அது பெரும்பாலான மற்ற கரை பக்கம் போய் சேர்றதில்லை அப்படின்னு நமக்கு இந்த கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ கடலுக்கு கீழே நதிகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கடலுக்கு கீழே நதிகள் இருக்குங்க. இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, கருங்கடல், மெக்சிகோ வளைகுடா, இது ரெண்டுக்கும் நமக்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது இந்த மெக்சிகோ வளைகுடாவில்
கடலுக்கு கீழே உள்ள நதி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அங்கே அப்படி ஒரு நதி அந்த மெக்சிகோ வளைகுடாவில் இருக்குது. அதில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கிறனால, அந்த படுகை படிஞ்சு இருக்கிறனால அங்கே வந்து ஒரு துர்நாற்றம் வீசுது. அந்த துர்நாற்றம் வீசுறதுனால இது வந்து ஒரு அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு படிஞ்சிருக்கிற படிமம் தான், அது வந்து ஒரு கடல் இல்லைன்னு சொல்லி ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வளைஞ்சு போகிறனால அது வந்து ஒரு அந்த படுகை வந்து வளைஞ்சு கடலில் நதி மாதிரி போகிறனால அது நம்ம வந்து நதியாகவும் எடுத்துக்கலாம், கடலுக்கு கீழே இருக்க நதியாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கருங்கலுக்கு கீழே, அதாவது ஆழத்தில் அடிக்கடலில் வண்டல் மண்ணோடு சேர்ந்து நதிகள் வந்து உள்ள கடலுக்கு கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரும்பாலான கடல்களுடைய அடிமட்டத்தில் அந்த வண்டல் மண் படிந்த நதிகள் இருக்கிறது உண்மைதான். அதாவது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழ்கடலில் வண்டல் மண்ணோடு சேர்ந்த நதிகள் கடலுக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி கடலினுடைய மேற்பகுதி வந்து தட்டையாக வளையமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு வளைஞ்ச பகுதியாக தாங்க இருக்குது. எப்படி வளைஞ்ச பகுதியாக இருக்குன்னா, அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கடற்கரையில் நின்றுருக்கீங்க, கடற்கரையில் நின்றுக்கிட்டு தூரத்தில் வர்ற ஒரு கப்பலோ ஒரு பாய்மர படகையோ பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியும்? அந்த கப்பலினுடைய நுனி தான் தெரியும். அப்புறம் அந்த கப்பல் நம்மளை நோக்கி வர அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அந்த கப்பல் தண்ணியினுடைய பாட்டத்தில் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்க முடியும். இந்த இது அப்படியே மைண்டில் வச்சுக்கங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பஸ்ஸு வந்து தாழ்வான பகுதியிலேருந்து மேடு பகுதியில் ஏறுது. நம்ம அந்த மேட்டு பகுதியில் இன்னொரு பக்கத்தில் நின்றுருக்கோம். இப்போ அந்த பஸ்ஸு நமக்கு எப்படி தெரியும்? அந்த தாழ்வான பகுதியிலேருந்து மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு பஸ்ஸினுடைய டாப் தெரியும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாடி தெரியும், அப்புறம் சக்கரம் தெரியும். அந்த பஸ் ஏறி வர அதே மாதிரி அது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கும் கடலில் இருக்கும் அந்த கப்பல்களுக்கும் இடையில் இருக்கிற பகுதி வந்து வளைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தெரியும். அதாவது என்னென்னா, நம்ம மேட்டு பகுதியிலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கோம், அந்த பஸ்ஸு ஏறி வர்ற பஸ்ஸு வந்து மேட்டு பகுதியிலேருந்து கீழே இருக்குது. நமக்கும் அதாவது அந்த பஸ்ஸை பார்க்கக்கூடிய நபருக்கும் அந்த பஸ்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதி வளைந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ கடலினுடைய ஆழத்தை வந்து 1906க்கு முன்னாடி அப்போ தான் சோனோமீட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 1906க்கு முன்னாடி வரைக்கும் கயிறில் வந்து கல்லை கட்டி கடலில் இறக்கி கடலினுடைய ஆழத்தை வந்து அளந்துட்டு இருந்தாங்க. ஆனால் 1906க்கு அப்புறம் அந்த சோனோமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி அப்புறம் இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக கடலினுடைய ஆழத்தை வந்து இது சோனோமீட்டர் மூலியமாக அவங்க அளக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. இந்த கடலில் வந்து வேறு என்ன விதமான அமைப்புகள் இருக்குன்னா, கடலுக்கு மேலே தண்ணி, கடலுடைய அடிப்பகுதியில் வந்து தாது பொருட்கள், கடலுடைய ஆழத்தில் வந்து திமிங்கலம் சொல்லக்கூடிய விலங்கு, அதுக்கப்புறம் கடல் சார்ந்த சில தாவர இனங்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறதா கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அது நமக்கு இந்த கடல்சார் ஆராய்ச்சியாளர் வந்து சில அடிஷனல் தகவல் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது 1960 ஒரு கடல்சார் ஆராய்ச்சி குரூப் வந்து இந்த மரினா ட்ரென்ச்சுக்குள்ளே போயிருக்கு. இந்த மரினா ட்ரென்ச்சு தான் இருக்கிறதுல ரொம்ப ஆழமான பகுதி உலகத்தில், நம்ம வேர்ல்டில். அது எவ்வளோ கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர், அதாவது எவ்வளோ மீட்டர் கடல் ஆழத்தில் போயிருக்காங்கன்னா 10,910 மீட்டர் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. இதுதான் உலகத்தில் மிக அதிகமான கடலுக்குள்ள பிரயாணம் செய்த அளவுகளாகும். அதுக்கப்புறம் நம்முடைய கேமரூன் டைட்டானிக் டைரக்டர் வந்து அவர் வந்து 2012 வந்து அவர் இந்த மரினா ட்ரென்ச்சுக்குள்ளே உள்ளே போயிருக்காரு. அந்த கடலின் ஆழத்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி போயிருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் ரீச் ஆகலை. அந்த கேமரூன் எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னா, இந்த மரினா ட்ரென்ச்சுக்குள்ளே 10,898 மீட்டர் வரைக்கும் போயிருக்காரு. அவர் வந்து உலகத்தில் 2வது நபர் மிக அதிகமான ஆழத்தை கடல் உள்ள பிரயாணம் செய்தவர் அப்படின்னு கடல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ கடலினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கும்போதுங்க 100 மீட்டர் வரைக்கும் இந்த கடலில் வந்து என்னென்னா சூரிய ஒளி வந்து பாயும். நீங்கள் பார்க்கறதுல டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் பார்த்தீங்களா, கடல் தண்ணி. இது இந்த 100 மீட்டர் வரைக்கும் இந்த கடலில் உள்ள சூரிய ஒளி பாயிறதை நம்ம பார்க்கலாம். இந்த 100 மீட்டருக்கு அப்புறம் வந்து இந்த 200 மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 200 மீட்டர் இந்த 100 மீட்டருக்குலாம் அந்த சூரிய ஒளி வந்து அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் லேசாக தான் டிரான்ஸ்பரண்ட் ஆகி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து
அந்த சூரிய ஒளியை நம்பி வாழக்கூடிய விலங்குகள், கடல் விலங்குகள் வந்து அங்கே வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 200லேருந்து 300 மீட்டர் வரைக்கும் என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷ் படத்தில் பார்க்கலாம், அந்த தண்ணியில் வந்து குண்டு பட்டு கீழே போகும்போது ப்ளூ கலர் ரேஸ் வரும். அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் ரேஸ் வந்து இந்த 200லேருந்து 300 மீட்டர் வரைக்கும் கடலினுடைய ஆழத்தில் ப்ளூ கலர் ரேஸ் பாஸ் ஆகி 300 மீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாக்கள்லேயும் பெரும்பாலும் கடலில் வாழும் விலங்குகள் சூரிய ஒளியை நம்பி வாழக்கூடிய விலங்குகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1960 வந்து சப்மரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல், அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் இந்த 200 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் வரைக்கும் வளம் வந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. 1000 மீட்டருக்கு அப்புறம் வந்து சூரிய ஒளி வந்து உள்ளே போகவே போகாது. இப்போ நீங்கள் பயோலூமினன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மினி விட்டாம்பூச்சி சொல்லுவாங்க, மின் விட்டாம்பூச்சி. அது எப்படி அந்த உடம்புல இருந்து ரேஸ் வெளியே வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த 1000 மீட்டருக்கு அப்புறம் கடலில் அங்கே இருக்கிற விலங்குகள் அந்த சூழ்நிலை அடாப்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த விலங்குகளுக்கு இந்த பயோலூமினன்ஸ், அதனுடைய உடம்புல இருந்து அந்த இருளை போக்கி அது வாழ்வதற்குரிய அடாப்டேஷன், அந்த உடல்லிருந்து லூமினன்ஸ் வரும், அதாவது ஒளி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்று அது தன்னை மாற்றிருக்கு, இயற்கையிலே அந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கடல் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இந்த 1000 மீட்டருக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து கடலில் வந்து என்னென்னா இருட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் 1500லேருந்து 2500 மீட்டர் வரைக்கும் காண்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற லேண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா, இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் வந்து புதுவிதமான லேண்ட்ஸ்லாம் உருவாகும். எப்படி லேண்ட்ஸ் உருவாகுதுன்னா, ஏற்கனவே 2 லேண்ட் இருக்கும். ஒரு லேண்டு வந்து காண்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்கிறது என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த புதுசாக ஃபார்ம் ஆகிறது தான், ஒரு லேண்டு புதுசாக ஃபார்ம் ஆகிறது தான், பழைய லேயர்ஸ் மூவ் ஆகிறதுனால புது லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அங்கே வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறனால அந்த கடலின் ஆழத்திலேருந்து மக்மா, அதாவது எரிமலை குழம்புகள் வந்து உருவாகுது. அந்த எரிமலை குழம்புகள் உருவாகிறனால அங்கே வெந்நீர் ஊற்றுகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்நீர் ஊற்றுகள் எப்படி உருவாகுதுன்னா, இந்த மக்மா வந்து கடல் நீரால் வந்து குளிர்விக்கப்பட்டனால, அந்த குளிர்விக்கப்பட்டு அந்த இதில் லேண்டில் கீழே போய் செட் ஆகிறதுல அந்த இடத்துல வந்து வெந்நீர் ஊற்றுகள் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற பாறைகள் இருக்கிற சின்ன சின்ன செடிகள்லாம், குட்டி குட்டி செடிகள், மைனராக இருக்குல்ல, குட்டி குட்டி செடிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்காண்டி ஆல்கை, இந்த மாதிரி ஆக்டோபஸ் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு அடிஷனலாக வந்து சொல்கிறாங்க. 200 மீட்டர்லேருந்து ஏறத்தாழ ஒரு 700-780 மீட்டர் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம நுரையீரலே தாங்க முடியாத அளவுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3810 மீட்டரில் நம்ம டைட்டானிக் ஷிப்பு இன்றைக்கும் அங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு அந்த டைட்டானிக் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பல் இன்னியும் வந்து அந்த 3810 மீட்டரில் அந்த கப்பல் கடலுக்கு அடியில் இருக்குது. இங்கே வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமாங்க, நார்மலாக காட்டிலும் ஏறத்தாழ மோரார்லெஸ் ஒரு 380 அளவு 380 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. 4000 மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கடலினுடைய ஆவரேஜ் ஆழம்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் ஆழம் வந்து இந்த 4000 மீட்டர், ஏறத்தாழ 4 கிலோமீட்டர். இந்த இடத்துல தான் வந்து இந்த சகதி சேரெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். சகதி சேரெல்லாம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெப்த் கடலுக்கு போகிறதுக்கு இங்கே தான் இருக்குது. இந்த 6000 மீட்டருக்கு மேலே ஹடால் ஜோன் சொல்லுவாங்க, ஓப்பன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் ஆராய்ச்சியாளர்களுடைய பார்வையில் வந்து கடல் வந்து ஒரு புரியாத புதிர். இன்னும் பலவிதமான ஆராய்ச்சிகளை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து புதுவிதமான தகவல்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நன்றி.